பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வருஷத்தின் நிறைவு பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். இன்றைக்கு காலை வேளையில் நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது எனக்குள் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இல்லை என்று சொன்னால் தேவன் என்னோடு பேசின ஒரு காரியம், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சொன்னதனால நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். இந்த செய்திக்கு தலைப்பு அதுதான். உங்களையும் என்னையும், நீங்களும் நானும் நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். எந்த காரியத்தில் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா காரியத்திலையும் நாம் நம்மை நிதானித்து பார்த்து நம்மை சரி செய்ய வேண்டும். நம்முடைய கால்நடைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நாம் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புலம்பல் இப்படி சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ 2025வது வருஷத்தை நிறைவு செய்கிற இடத்திற்கு வந்திருக்கிற நாம் நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். எந்த காரியத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் மிக அழகாக நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எப்படி? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமைப்படியே. யாருடைய வல்லமை? அவருடைய வல்லமை. அது எங்கே கிரியை செய்யுதுன்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. இப்போ நம்ம என்ன நிதானித்து பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தில் வாழ்கிறேன், ஆவிக்குரிய திருச்சபைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், உங்களை பார்த்து என்னை பார்த்து தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, உனக்குள் தேவன் கிரியை செய்கிறதை அனுபவிக்கிறாயா? இதைத்தான் நீங்கள் நிதானிச்சு பாருங்க. உங்களுக்குள் ஆண்டவர் பேசுவதை உங்களால் உணர முடிகிறதா? கேட்க முடிகிறதா? உங்களுடைய குறைகளை சுட்டி காண்பித்து, இல்லை என்று சொன்னால் நீங்கள் தவறும் பொழுது உங்கள் மனசாட்சி வாதிக்கும். நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது இருதயம் குத்தும். உங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை உணர்த்துவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுதா? புரிய முடியுதா? இந்த கிரியை உங்களுக்குள் நடக்கிறதான்னு பாருங்க. ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் பேசுவதையும் நிறைய பேரால் கேட்க முடியல. ஆண்டவர் தங்களை உணர்த்துவதை, தாங்கள் தவறும் பொழுது தங்களுக்குள்ளே அவர் போராடுவதை, தங்களுக்குள்ள கிறிஸ்து போராடி உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள போராடுவார், உள்ள துடிப்பார். அந்த மாதிரி உங்களுக்குள்ள உணர்வு இருக்குதா? ஏன்னா இது அவர் செய்கிற, உங்களுக்குள் அவர் செய்கிற கிரியை. உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்வார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்ககிட்ட பேசுவார், உங்களை உணர்த்துவிப்பார். இந்த 2 கிரியையும் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்காக கர்த்தர் கிரியை வெளியே செய்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா முதல்ல கர்த்தருடைய கிரியை எங்கன்னா, நமக்கு உள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உங்களை நிதானித்து பாருங்கள். இந்த வருஷத்தை முடிக்க போறீங்க. உங்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்கிறதை நீங்கள் கண்டீர்களா? நீங்கள் அனுபவித்தீர்களா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவற்றை ஒப்புரவாகி, ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை உணர்த்துவியும் அப்படின்னு ஆண்டவற்றை கேளுங்க. வருஷத்தை முடிக்க போகிறோம். நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும்,
நமக்கு எதிராக தாவீது சொன்ன மாதிரி எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு தாவீது சொன்னார் தெரியுமா? அப்படிப்பட்ட விசுவாசமான, தைரியமான, வைராக்கியமான வார்த்தைகள் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிற அனுபவத்தில் அந்த மனுஷன் வாழ்வான். அந்த மனுஷனுக்குள்ள நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவனுக்கு உள்ள கர்த்தர் கிரியை செய்வார். அவனுக்குள்ள கர்த்தர் கிரியை செஞ்சாருன்னு வச்சுக்கிடுங்களா, அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்குள்ள உண்மையாகவே கர்த்தர் கிரியை செய்கிறார் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, கர்த்தரை விட்டு நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி. ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகழ ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். தைரியமா, தெளிவா, நம்பிக்கையா சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், உங்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்வதை நீங்கள் அனுபவித்தால் கர்த்தர் உங்களுக்காக வெளியே கிரியை செய்வார் என்கிற விசுவாசமும் தைரியமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் பயப்படாமல், எதற்கும் சோர்ந்து போகாமல் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வழியில் நடப்பீர்கள். உங்களுக்கு உள்ள கர்த்தருடைய கிரியை இல்லைன்னா நீங்கள் வெளியே நமக்காக ஆண்டவர் ஏதாவது கிரியை செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்காது, நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது, சரியா? தைரியமும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு உள்ள கர்த்தர் கிரியை செய்வதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற சரியா, கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அப்போ கிரியை செய்கிற வல்லமை தான் நமக்கு செய்ய போகுது. அப்போ உள்ள செஞ்சாதான் வெளியே செய்வார். அவர் உள்ள செய்கிறதுக்கு ரெடி. ஆனால் உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்வதை நீங்கள் அனுபவிக்கணும். அவர் உங்களுக்குள் கிரியை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கணும். அவர் பேசுவார், அவர் உணர்த்துவிப்பார். அதுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள் அவர் கிரியை செய்வார். அவர் உங்களுக்குள் கிரியை செய்யும்போது அவர் எனக்காக வெளியேயும் கிரியை செய்வார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்காக வெளியேயும் பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.